வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் உப்படன், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் கறி அதான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்குமே வறுத்து அரைச்ச பொடி தான் போட போகிறோம். இப்போ வெண்டைக்காய் உப்படனுக்கு நமக்கு பருப்பும் தேவையில்லை, தேங்காயும் தேவையில்லை. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். வெண்டைக்காய் உப்படன் அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் தான் வெண்டைக்காய் இல்லையா, வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த பக்கம் கற்சட்டி வச்சு அதில் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். இது அதாவது தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம உப்படனுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசியோ இல்லை நீங்கள் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி சாப்பிட்டிங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு சிவக்க வறுத்துக்கணும். நம்ம கஞ்சிக்கெலாம் வறுப்போம் தெரியுமா, ஸோ அதே மாதிரி வறுத்துக்கணும். ஸோ இதிலே வரமிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம். வரமிளகா வறுப்பட்டு எடுத்துடலாம். ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெண்டைக்காய், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். புளி தண்ணியிலே வெண்டைக்காய் நல்லா வெந்துடுத்து. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா உப்படத்துக்கு, அது நல்லா அரைத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கொத்தவரங்காய் கறி பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு சாமான் பார்த்துக்கலாம். நாம் கடாய் காஞ்சிடுத்து. அதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, அப்புறம் நான் இப்போ தேங்காய் சேர்க்குறேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். வறுபட்டுருத்து ஆறினோடனே நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் கறிக்கு வறுத்தோமா அந்த சாமானை அரைச்சாச்சு, பொடி பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ கடாய் காஞ்சிடுத்து. அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். அதுக்குள்ள கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ண பொடி, பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கொத்தவரங்காய் கறியும் ரெடி ஆகிடுது. அதே மாதிரி இந்த பக்கம் வெண்டைக்காய் உப்படம் ரெடி. இது பாலக்காடு ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நமக்கு பருப்பும் தேவையில்லை, தேங்காயும் தேவையில்லை. இந்த வெண்டைக்காய் உப்படத்தை நல்ல சுட சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடாம், இல்லை காரக்கறி, இந்த மாதிரி தேங்காய் போட்டக்கறி, இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த வெண்டைக்காய் உப்படம் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொத்தவரங்காயும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட்டு பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி நீங்கள் எந்த காய்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம், வரமிளகா, தேங்காய் வறுத்து, அதாவது கொப்பரை தேங்காய் வறுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வறுத்துட்டு ஃப்ரிட்ஜில் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் பண்ணும்போது இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம தக்காளி தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு சொல்லிடுறேன். நான் 2 கப்பு அரிசி, நான் வந்து 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். திருப்பி சொல்கிறேன், 2 கப்பு இட்லி அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸில் தக்காளி 2 தக்காளி சேர்க்குறேன். நான் பாருங்கள், நான் வந்து நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 6 வரமிளகா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் உப்பு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டின்னு வந்துடுவோம். இப்போ தக்காளி, வரமிளகா, உப்பு சேர்த்து ஒரு ஓட்டியாச்சு. தக்காளியிலே தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அரைக்கும் போது வேணும்னா பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். அவசரப்பட்டு தண்ணி விட வேண்டாம். இதை நல்லா தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சின்னு வரணும். இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த மாவு வந்து புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உடனே நம்ம வாத்திடலாம். அப்படி மிச்சம் இருந்தாலும் நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவும் வாக்கலாம். அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பில் கல் போட்டிருக்கேன், அதை காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி அடுத்த தோசையை மாற்றிக்கலாம். நாம் இந்த தக்காளி தோசைக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்கும், அதாவது தேங்காய் சட்னி இல்லைனா வந்து மிளகாப்பொடி நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி தக்காளி தோசைக்கு மிளகாப்பொடி தொட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக தக்காளி தோசை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் நேந்திரம்பழம் யூஸ் பண்ணி அப்பம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நான் வந்து ஒரு நேந்திரம்பழம் கட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்துடுத்து. ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காயில் தோல் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த பாட் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு அளவு சொல்லிடுறேன். நான் ஒரு நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் 1/2 கப்பு. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா. இப்போ நேந்திரம்பழம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. 1/2 கப்பு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நாட்டு சக்கரை, அப்புறம் நேந்திரம், வாழைப்பழம், ஏலக்காய் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நாம் இப்போ 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதிலே ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பியிருக்கேன், அதையும் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே இந்த இடத்துல வந்து ஆப்பக்கல் வச்சாச்சு. அதில் நெய் விட்டுப்போம். இப்போ அப்பம் விட்டுடலாம் மாவு. இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டி எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். மூடி வைப்போம், வேகட்டும். நான் வந்து இப்போ நெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நெய்க்கு பதிலாக. அப்பம் ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். நம்ம
நம்மளுடைய நேந்திரப்பழம் அப்பம் ரெடி. இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம டீ டைம் ஸ்நாக் நேந்திரப்பழம் அப்பம் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள். டக்குன்னு வீட்டில் நேந்திரப்பழம் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.